ஹாய் கைஸ், சினிமா புரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்கே சுரேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற காடுவெட்டி. இந்த படம் எப்படி இருக்குது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து சோலை ஆறுமுகம் டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தில் வந்து தெரிந்த முகமாக ஆர்கே சுரேஷ், ஆடுகளம் முருகதாஸ், ஆதிரா, ஸோ இவங்களாம் இருக்காங்க. படத்தில் தெரியாத முகமாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மையக்கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலே சென்னையில் வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் லவ்வையும் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு சேர்த்து வைக்கிறாங்க. உடனே அங்கே படத்தை கட் பண்ணி வாய்ஸ் வர சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நகரத்தில் 2 பேர் லவ் பண்ணாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சுறாங்க. என்ன காரணம்னா, அங்கே வந்து கல்வி இருக்குது, பொருளாதாரம் மேம்பட்டு இருக்குது. இதுவே கிராமத்தில் 2 பேர் லவ் பண்ணாங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கதையை வந்து கிராமத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. கிராமத்துலேயும் 2 பேர் லவ் பண்ணுறாங்க, வேறு ஒரு சமூகம். ஸோ இந்த காதலால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அந்த காதலுக்குள்ள அரசியல் எப்படி உள்ளே வருது. ஸோ இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழில் வந்து மோகன்ஜி டைரக்ஷனில் படம் இருக்கும், திரௌபதினு. அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துடைய மெயின் பிளாட் தான் இந்த படத்துடைய மெயின் பிளாட்டும். ரெண்டும் சேம் கதை தான். ஆனால் அந்த படத்தை விட இந்த படம் டெக்னிக்கலாக இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. புகழேந்தி ஒளிப்பதிவாகட்டும், ஸ்ரீகாந்த் தேவா பின்னணி இசையாகட்டும் படத்துக்கு வலு சேர்த்துக்குன்னு சொல்லாங்க. இந்த கதையில் வந்து பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையுடைய கதைக்களம். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றளவும் கிராமப்புறத்தில் இந்த கதையில் காட்டுற மாதிரியே அரசியல் சார்பாக காதல் போயிட்டு தான் இருக்குது. இது வந்து டைரக்டர் வந்து அப்பட்டமாக காட்டினது வந்து ஒரு பெரிய சல்யூட். ஆனால் இது ஸ்ட்ராங்காக காட்டலாம். அப்படி ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தால் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். அதனால் அங்கங்கே பூசி முகின மாதிரி காட்டிட்டு போயிட்டாரு. ஸோ அதுவே வந்து இந்த கதைக்கு வந்து பெரிய ப்ளஸ் தான். அதே மாதிரி இந்த படத்துக்கு மைனஸும் பார்த்தீங்கன்னா அதே கதைக்களம் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, டைரக்டர் இதான் கதைக்களம் அப்படி சூஸ் பண்ணிட்டாரு. இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்து இதில் கிரிப்பாக கொடுத்தாருன்னா ஒரு தரமான படமாக வந்திருக்குமா. அதை விட்டுட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து ஒரு கதை செட் பண்ணுறீங்க, வந்து இன்டர்வல் வந்து கரெக்டாக பிளாக் பண்ணுறீங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதை வேற எங்கேயும் மூவ் ஆகி போகுது. அந்த காதலை விட்டுட்டீங்க, அந்த காதலை வந்து அங்கங்கே தான் வந்துட்டு போகுது. அதனால் அந்த காதல் மேலே சுத்தமாக இம்பேக்டே இல்லாமல் போயிடுது. திடீர்னு ஹீரோ வந்து வேறு இடத்துல போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோக்கும் அந்த காதலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேற எங்கேயோ வந்து கதை மூவி போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை படிச்சு பார்த்துருக்கு. செகண்ட் ஹாஃபில் சொல்லப்போனால் சில சீன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை படிச்சு படத்துக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாட்டுங்க, எத்தனை பாட்டுங்க அதுக்குன்னு படத்தில். பழைய படத்தில் வந்து சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் இருக்குல்ல, ஸோ அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி தான் அந்த படத்தில் ஒவ்வொரு கட் சீனுக்கும் ஒரு பாட்டு வருது. சாதி தான் பாட்டு மியூசிக் போட்டிருக்காரு. சில பாட்டு ஓகே, சில பாட்டு காணா பாட்டு பார்க்க நல்லா கேட்க நல்லா இருக்குது. ஆனால் அதுக்காக எத்தனை பாட்டு, படம் ஃபுல்லாக பாட்டை வந்து எப்படி உட்காந்து பார்க்குறது. அந்த பாட்டெல்லாம் கட் பண்ணி இன்னும் கதையை கிரிப்பாக காட்டிதான்னா ஒரு தரமான படமாக இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ் மனுஷன் வந்து இந்த மருது படம் பார்த்துருப்போம். மருது படத்தில் வந்து விஷாலுக்கு ஈக்குவலாக அப்படி வேட்டியை மடிச்சு கட்டி அப்படியே மாஸ் பண்ணிட்டு போவார்ல, அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டு வராரு, 2 பேரை போட்டு பொழக்கிறாரு, பஞ்சு பேசுகிறாரு, போயிடுறாரு, திரும்பி வராரு, 2 பேரை போட்டு பொழக்கிறாரு, பஞ்சு பேசுகிறாரு, போயிடுறாரு. ஸோ இது மாதிரி தான் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அவர் வர சீன்ஸ்லாம் சரி மாசாக இருக்குது. அதே மாதிரி சில சீன்ஸும் கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க அவரை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனில் வந்து அவரும் அவருடைய ஒய்ஃப் வந்து பைக்கில் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து திடீர்னு பைக்கை மறைச்சிட்டு ஒரு சீட்டு கொடுப்பான். சீட்டில் பார்த்தா அவருடைய ஃபேஸ் வரைஞ்சி வச்சிருப்பான், ட்ராயிங் பண்ணிருப்பான். உடனே வந்து ஹீரோ வந்து அப்படியே கட்டி பிடிச்சி பணம் எடுத்து கொடுப்பாரு. அப்போ அந்த பையன் வந்து பண்ணலாம் வேணாம், நெஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அதில் பேர்ந்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுவான். ஸோ அது வந்து பெரிய கிரிஞ்சாக மாறிடுச்சு. அது எப்படின்னா, கிரிக்கெட்டில் வந்து ஷிகார் தவான் இருக்கார்ல, அவர் ஒன்று பண்ணுவார், இப்படி பண்ணுவார்ல, அதேமாதிரி ஹீரோவும் வந்து சின்ன பையன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிரிஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 12 மீட்டர்லாம் மாறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷை தவிர்த்து மற்றவங்க ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சில பேர் நடிப்பு கதைக்கு ஆக்டாகவும், சில பேர் நடிப்பு வந்து ரொம்ப அன்மெச்சூராக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மாசாவும், மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு தூசாவும் தெரியும். சொல்கிறது புரியுதில்ல. இந்த படத்தில் வந்து குறிப்பிட்ட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.65 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.